ஹே காய்ஸ், இன்றைக்கி எல்லோ பம்ப்கின் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எத்தனை பேர் வீட்டில் இது செய்வீங்கன்னு தெரியல. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். இப்போது அதில் தாளிக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட் ப்ரௌன் ஆனோடனே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா நீட்டாக இருந்தாவே போதும். இப்போது 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இப்போது நான் அரசணிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள்தூள், ஏன்னா ஆல்ரெடி இது எல்லோ கலர் தான், ஸோ ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அப்புறம் சும்மா பேருக்குன்னு கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது காய்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரசணிக்காய்க்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதும் 1 ஸ்பூன் ஆஃப் ஜாகரி சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த காய்க்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தேங்காய் கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்ம அரசணிக்காய் பொரியல் ரெடி. Enjoy!